வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். சீரியஸ்லி இப்படி ஒரு கிரேவி நீங்கள் ஒன் டைம் சாப்பிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு எப்போ சப்பாத்தி பூரி போட்டாலும் இதை தான் நீங்கள் பண்ணுவீங்க. அவ்வளோ டேஸ்டியாக ஈஸியாக குடமிளகா வச்சு ஒரு பெஸ்ட்டு கிரேவி ஒன்று பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணான்னு ஃபஸ்ட் பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட் வானிலையில் ஆயில் சேர்த்துக்கோங்க. 2 பல்லாரி வெங்காயம் சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கிக்கோங்க. அதில் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் லேசாக வதங்கினதுமே தக்காளி சேர்க்க போகிறோம். 4 தக்காளி சேர்த்துருக்கேன் நான் இப்போது. சின்ன தக்காளி இருந்தனால, பெருசாக இருந்ததுன்னா 3 அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்க்கவே தேவையில்லை. நம்ம மூடி வச்சு நம்ம சிம்மில் வச்சு அதை நல்லாவே வதக்க போகிறோம். நல்லா வதங்கினதுமே குடமிளகா இருக்கு இல்லையா, அது நான் 2 குடமிளகா போட்டிருக்கேன். குடமிளகா சேர்த்துட்டு நல்லா லேசாக வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா மிளகாத்தூள், மஞ்சள் தூள் கொஞ்சமாக காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்துட்டு நல்லாவே கிளறி விட்டுக்கலாம். யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணால் நிறைய குக்கிங் சேனல் இருக்குது. இருந்தாலும் நமக்கு பிடிச்சதை நம்ம பண்ணுவோம் தான் யூடியூப் சேனலை நான் ஓப்பன் பண்ணேன். நம்ம லைஃப்பில் பாதிக்கும் மேலே நாட்கள் கிச்சனில் வேலை பார்த்து சரியாக போகுது. இதை யாராலையுமே மாற்ற முடியாது. பட் நம்ம பண்ணுற வேலையை பிடிச்சி ரசித்து பண்ணுனா பாரமாக தெரியாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.